பீர்ப்புகள் சொல்லகர் டாக்டர் க பரமேஸ்வரன் மாறநாட்டு கருப்பன் மீது எழுதிய பரிவிடு தூது இலக்கியம் பகுதி 9. எதிரிகளின் ஏவலால் படும் அவஸ்தைகளை பரியிடம் எடுத்துரைத்தல். புதுக்கோட்டை சுவாமி சித்தரே பொறாமையாலே பிடிக்காதவனே வினானே கண்டாரே சொன்னாரே பொதுவிலே வேள்வி செய்தாரே அமாவாசையே மூவேடு தேங்காயே மூவேடு எலுமிச்ச பழமே கேள்வியே சித்தலையே இரண்டு தோலே இரண்டு பாதமே தொட்டு வேள்விலே வச்சாரே பொறாமையாலே கேவாதவானே எதிரியாலே வச்சானே இது சரியாகுமே பறிக்குதிரையே ஆராதோ கேட்கலையே பறிக்குதிரையே செண்பகமூர்த்தி ஐயானாரே விற்பூதியே உடலிலே பூசியே ஆத்தினேனே சில வாரம் ஒட்டினேனே தொங்குதுண்டே கதவடியே செண்பனமே கருப்பனே வேண்டியே பல வாரம் கடந்தேனே கதவடியே சாத்தியே துண்டாலே மந்திரிச்சேனே கடவடிதே கடந்து செல்லுமே நடந்து ஓடுமே பறிக்குதிரையே நான் கூறிய நடந்தே வார்த்தைகளை அப்படியே கருப்பனிடம் கூறுவாயே பறிக்குதிரையே கம்பத்தடியே பார்த்தே சுத்துவாரே கருப்பனே காப்பாரே வெள்ளங்க குதிரையே பட்டுவாரே அந்த மாறநாட்டு கருப்பனிடம் கூறுவாயே அந்த மாறநாட்டு கருப்பனே என்னை காக்கும் சாமியே.